ஓஎல் சித்தி பெற்ற நிறைய பிள்ளைகளுக்கு வந்து GCOL பரீட்சையில் எங்களோட கல்வி ஒரு பிள்ளைக்கு லேப்டாப் எல்லாம் வாங்கி கொடுத்த வீடியோக்கள்லாம் வந்து நிறுவனங்களையும் தலைமைப்படுத்த எங்களுடைய மாணவர்கள் கைப்பற்றுவார்ன்றதுக்காக 9A சித்தி பெற்றவங்க அவர்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய். இந்த காணொலியை பார்க்குற நிறைய பிள்ளைகளுக்கு வந்து 9A சித்திகளை பெற்ற மாணவர்களுக்கான achieving the best result 450 மாணவர்களுக்கு மேற்பட்டவர்களை அவராஜா கிசானி வணக்கம். தமிழோடு தரணியெங்கும் இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான காணொளி என்று வந்து சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், இலங்கையில் இப்போ ரீசெண்ட் டைம் ஒரு கிழமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிழமைக்கு முதல்ல வந்து காபோத்தர சாதாரண தர பரீட்சை, அதாவது ஓஎல் பரீட்சையில் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து 9A சித்தி பெற்றவங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அவங்கள வாழ்த்துற மாதிரி வந்து நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி வந்து வீடியோ எடுத்து போட்டதை பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னடா எங்களோட சேனலில் இப்படி ஒரு வீடியோ வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சு இருந்திருப்பீங்க. உண்மையிலே இதுக்கு முதல்ல நான் நினைக்கிறேன், போன வருஷமாக அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண பிள்ளைகள், அதாவது இப்போ வரைக்கும் நாங்களும் எங்கள்கிட்ட சேனலால் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பேர்ட்டு உதவிகளை பெற்று வந்து கொடுத்து கொண்டிருக்கோம். அதாவது அவங்களோட கல்வி திட்டத்துக்காக வந்து. ஸோ அப்போ அவன் படிப்புக்காக ஹெல்ப் பண்ணுற அந்த பிள்ளைகள்லாம் வந்து ஓஎல் பாஸ் பண்ணி ஸோ ஒரு நல்ல இடத்துக்கு போய்க்குள்ள வந்து அதை நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த வகையில் வந்து ஒரு பிள்ளைக்கு லேப்டாப் எல்லாம் வாங்கி கொடுத்த வீடியோக்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் இந்த வருஷம் வந்து அது சம்மந்தமான வீடியோ போடலைன்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்க. உண்மையான விளக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, நாங்கள் இஞ்சால சைடில் நிற்கிறதால வந்து எங்களுக்கு உடனடியாக போய் வந்து வீடியோ எடுக்க இயலாமல் வந்திருந்தது. ஸோ ஆனால் இன்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட நிறைய பிள்ளைகள், அதாவது ஓஎல் சித்தி பெற்ற நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரே இடத்துல கௌரவிப்பு நிகழ்வு வந்து நடக்க போகுது. ஸோ நிறைய பிள்ளைகளோட படிப்பு சம்மந்தமாகவும் நிறைய பிள்ளைகள் வந்து யார் யார் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலங்கையில் நடக்கிற ஓஎல்ன்றது வந்து அடிப்படை மட்ட எக்ஸாம்னு சொல்லலாம். அந்த கொலசிப்புக்கு பிறகு வந்து ஓஎல் தான் வந்து அடுத்த கட்டாயம்னு சொல்லலாம். அந்த இதில் வந்து கட்டாயம் எல்லாரும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்ன்றது தான் வந்து என்னோட வேண்டுகோளும். ஸோ அந்த வகையில் நம்மளோட ஊரில் யார் யார் என்னென்ன ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க, அவங்களுக்கு எப்படி கௌரவிப்பு நடந்தது என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலதிக செயலாளர் மேலதிக அரசாங்க ஆட்சியர் திருமதி தேசிய கொடியினை ஏற்றி கௌரவித்தார். Now you are all witnessing our honorable chairman Meghasundaram Vinod sir is lighting the oil lamp. வலைக்கழிப்பாளர் திருவாளர் சுவாரந்தம் சிறப்புரை அன்போடு வருகிறோம். அதைத் தொடர்ந்து எமது மறுமொழி தேர்தலில் பெற்று பிரதேச சபை உதவி தவிசாளர் வசீகரன் ஐயா அவர்களை அடுத்த சுடரை ஏற்றி கௌரவிக்குமாறு உங்களை அன்போடு வருகிறோம். சான்றிதழ்களும் 8 கிண்ணங்கள் வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த வகையிலே மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகாவித்யாலய மாணவர்களான அழகரத்தினம் குவிஷனா, கோபாலன் உஷா, தவராஜா கிசானி,
இராசதுரை புஜன், சதானந்தம் லுக்சிதா, சதானந்தம் லுக்சனா ஆகிய மாணவர்களையும் தெக்கோடை கணேசா மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த கிருபைராசா நிலோஜினி அவர்களையும் மண்டூர் 14 சக்தி மகாவித்யாலய மாணவர்களான சுரேஷ்குமார் சனுஷ்கா, லோகராசா லுபேனிதா, கவிமூர்த்தி சான்றிதழ்களும் வெற்றிக்கிடங்களும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களது கர ஒளி மூலமான பாராட்டுகள் தனுஷிகா, லோகேஸ்வரன் கிஷோனா, ஜெயேந்திரன் ரிஷியகன், கோவிந்தராசா விஷாலினி ஆகியோரையும் மேகலநாதன் நவாம்சன், கனகலிங்கம் பேமசாலினி, From Purainavali Mahavidyalaya, Ravichandran, Laviban, Padasaran, Dinesh Kumar, Danushia, Pal Jomida, Jayarasa Asvida, Nadesan Karshana, Chandakumar, Shanovi, Sivakumar Tuvisan from Purainavam Mahavidyalaya. They are all being awarded for achieving the best results with flying colors in ரவிச்சந்திரன், and the people and the community and the parents should speak about our zone, our teachers, our parents and the hard work of our students. Innocent M. Sinuja from Mandur 37 Navagiri Vidyalaya, Kanesamurthy KDs number 9 and Kodekala Mahavidyalaya number 10, Singavel Mugi number 11, Monithiu Shakti Vidyalaya, Dharmalingam, Sharmika, please put your hands together for the wonderful achievers. And the number 12 from Kurkal Madam, Kalaivan Vidyalaya, Paramadayabaran, Vidya. Number 13, Ondachi Madam, Street. Vinaya Vidyalaya, Ganapati Pillai, Diliana, Jayakumar Havishana, Ganesh Harini, number 13, 14 and 15. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சையில் 9 ஏ சித்திகளை பெற்ற மாணவர்களுக்கான தேகாதீவு மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த திருமாறன் ஜாதவி அவர்களையும், தம்பலவத்தை கணேசா வித்யாலயத்தைச் சேர்ந்த உதயகுமார் துஷாரா அவர்களையும், செட்டிபாளையம் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த சிவகாந்தன் பிரார்த்தனன், ஜெகநாதன் சதுர்ஷனா, ரங்கநாதன் ஜெயகிருஷ்ணவி, கோமதன் நிலுச்சியா, சுந்தரராசா சுவானி ஆகியோரையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து ஆறுகண்டியபடி நாமக்கல் வித்தியாலயத்தைச் சேர்ந்த எஸ் நிதர்ஷன், எல் ஜிகான் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து கல்முதல் திருவள்ளுவர் வித்தியாலயத்தைச் சேர்ந்த டி சேஷாந்த் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அதேபோன்று காப்போத சாதாரண தர பரீட்சையில் 100% சித்திகளை பெறுவதற்கு மாணவர்களை வழிநடாத்திய ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பு நபர் காத்திருக்கிறது. அந்த வகையிலே சுகாதாரமும் உடற்கல்வி பாடத்திற்காக 100% சித்திகளை பெற்றுக் கொடுத்த ஆசிரியர்களான மண்டூர் 14 சக்தி மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த திருமதி டி சோமதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து மாகாடு சரஸ்வதி மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த
செல்வி பி டான்சி மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து விவசாய பாடத்திற்கான கோவில் போரதீவு விவேகானந்தா மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த திருமதி எஸ் உதயநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்திற்காக கழுதாவளி மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த திருமதி கே நவலோகிகன் அவர்களையும், பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த திரு கே குபரேந்திரன் அவர்களையும், பெரியகலாறு மத்திய கல்லூரியைச் சேர்ந்த MM அர்ஜுனாஸ் அவர்களையும், மாண்டூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயத்தைச் சேர்ந்த செல்வி டி தனிஷியா அவர்களையும், தேஜாதீவு மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த மிஸ்டர் என் பூனீஸ்வரன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து படிக்காமல் இருப்பதை விட புறக்காமல் இருப்பதை மேல் என்ற ஒரு சொல்றதுக்கு அமைய இந்த நிகழ்வுல எங்களையும் எங்களுடைய உறுப்பினர்களை ஒரு அதிதியாக அழைத்தமைக்கு என்னுடைய வலய கல்வி பணியமனைக்கு ஒரு நன்றிகளும் வாழ்த்துக்களும். என்ன காரணம் என்றால் உண்மையிலே நாங்கள் தான் இந்த தீர்மானத்தை எடுத்துனாங்க. எங்களுடைய மன்மதி நெறிப்பணி பிரதேச சபையிலே ஒரு அஜெண்டா, அதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தனால் எங்களுடைய மன்மத நெறிப்பட்டு பிரதேச சபைக்கு மட்டும் இல்லை, இந்த பற்றுப்பு பகுதியில் இருக்கிற அனைத்து மாணவர்கள் எங்களுடைய எதிர்கால தலைமைக்கூடங்களை என்னுடைய மன்மத நெறிப்பட்டு பிரதேச சபையின் ஊடாக அந்த நிதியின் ஊடாக ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழக மேற்கொள்ளும். அது ஊடாக உண்மையிலே கிட்டத்தட்ட 1 வருடங்கள் பூர்த்தி 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் மன்மத நெறிப்பட்டு பிரதேச சபை கவிசாரனாக கைப்பற்றியது பிற்பாடு சில இறுக்கமான முடிவுகளை நாங்கள் எடுத்தாங்க. அந்த இறுக்கமான முடிவில் உண்மையிலே எங்களுடைய சில சலசலப்புகளுடைய உறுப்பினர்களாக ஒற்றுமையின்மை இருந்தது. ஆனால் உண்மையில இந்த மாணவர்களுக்கும் இந்த வலையகல்வி படிப்பாளருக்கு ஒரு நன்றிகள். எங்களுடைய இதுவரை காலமும் எங்களுடைய மன்மத நெறிப்பட்டு பிரதேச சபையில எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வந்த ஒரு நிகழ்வு. இது மறக்க முடியாத இந்த நிகழ்வு ஒருங்கிணைத்து இந்த அனைவருக்கு நன்றிகள். எங்களுடைய உறுப்பினர்களுக்கு கூறினார், நாங்கள் வெறும் 3 லட்சம் ஒரு மண்ணத்தான் தந்தாங்க, ஒரு மலையாக இந்த நிகழ்வை தந்ததுக்கு எங்களுடைய வலையகல்வி பணிப்பாளர்கள் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் மீண்டும். எங்களுடைய உறுப்பினர்கள் கூறினார்கள், இப்ப இந்த 3 லட்சம் பிள்ளையாக வேறோட செஞ்சிட்டோம். அடுத்த வருகின்ற வருடம் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலாக நாங்கள் இருந்தாலும் சரி, நாங்கள் இல்லாமல் விட்டாலும் சரி, இது வருகின்ற எந்த தவிசாளர் இருந்தாலும் எங்களுடைய கட்டமைப்பு சரியான முறையில் கெசட் பண்ணப்படுது. எங்களுடைய பிரதேசம் மட்டுமில்லை, எங்களுடைய பட்டுப்பு பகுதியோட அனைத்து எதிர்கால சந்தையினருக்கு ஒவ்வொரு முறை அழகாக இந்த நிகழ்வு நடக்கும். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கேன். ஆனால் சரியான ஆத்மம் திருத்தி இன்றைய நிகழ்வு சரியான முறையில் எங்களுடைய உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் மன்மத நெறிப்பட்டு பிரதேச சபையில இந்த இலங்கையிலே எடுக்க முடியாத திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த இலங்கையிலே எடுக்க முடியாத திட்ட முடிவுகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினாங்க. ஒரு பிரதேச சபைன்னா ஒரு லைட் போடுறதும் கான் வழியாக்குறதும் சில சோழ வழி அமைப்பதாகத்தான் சில கட்டமைப்பு இருந்தது. முதலாக ஒரு கட்டமைப்பு கொண்டதுதான் மன்மத நெறிப்பட்டு கொடுக்கப்பட்டது. தொழிலான வரைக்கும் 12 ஆங்கில பால் பாடசாலை கொண்டதுதான். ஒரு ஆங்கில பால் பாடசாலை முதல் தொழிலாவணையில திறந்தோம். அந்த தொழிலாவணையில இப்போ பாருங்க, ஒரு வெளிநாட்டில் ஒரு பிள்ளை வந்து ஒரு வெளிநாட்டில் ஆங்கிலம் தன்னுடைய தாய்மொழியை பேசுவோம். அதே போன்று தொழிலாவணை இருக்கிற மாணவ செல்வங்கள் இப்ப சரியான முறையில் ஆங்கிலத்தை கற்பிக்கிறார். அதுவும் எந்தவித ரெக்கமெண்டேஷன் இல்லாம இந்த வலய கல்வி பணிமனை ஊடாக பிரதேச செயலகம் ஊடாக எங்களுடைய ஏசிடி ஊடாக தான் அந்த நான் அந்த நேர்வு பற்றி எந்தவித ரெக்கமெண்டேஷன் இல்லை. அந்த சரியான எதிர்கால சந்தையினர் எதிர்கால மாணவர்கள் சரியான முறையில் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக சரியான முறையில் அந்த ஆசிரியர் கொண்டு சரியான வெற்றிகள். அந்த பாடப்பாட்டை திறந்ததுக்கு பிற்பாடு 7 மில்லியன் அரசாங்கம் ஊடாக நான் எழுதப்பட்ட ப்ராஜெக்ட் ஊடாக 7 மில்லியன் காசு வந்தது. செட்டிப்பாளையத்துக்கு 3 மில்லியன் வருகின்ற கிழமை தான். பாடசாலை ஆங்கில பாடசாலை சரக வருகின்ற கிழமை. மகளூர்ல 2 மில்லியன், பெரிய கல்லாத்துல 2 மில்லியன் வேலைகள் முற்றுமுழுதாக செட்டிப்பாளையத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். வருகின்ற கிழமை எந்தவித கொடுப்பனவும் இல்லை, எந்தவித முற்கொடுப்பனவும் இல்லை.
எந்த விதமான அந்த கொடுப்பனவும் இல்லை. அது சரியான முறைகள். இந்த வருங்கால எங்களுடைய எதிர்கால சட்டைகளுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இந்த எதிர்கால பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் 5 வருடங்களுக்கும் உங்களுடைய சரியான ஒரு பிரதேச செயலகம் ஊடாக எங்களுடைய உறுப்பினர் ஊடாக அவர்கள் கூடுதலாக பணக்கார ஆகிறவர்களோட உண்மையில இந்த கல்விக்காக இருக்கின்ற சரியான முறையில் இந்த பணம் எடுக்கப்படக்கூடிய எங்களுடைய மாணவர்கள் இந்த எதிர்கால இப்ப இந்த முறையிலிருந்து செல்லுகின்ற எங்களுடைய கேம்பஸ் செல்லுகிற மாணவர்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்கில் 5000. இதுவும் பிரதேச திட்டம். எந்த மாற்றமும் இல்லை. இது எடுக்கப்பட்ட தீர்மானம். அது ஒவ்வொரு ஊரில் அது 100 பேராக இருந்தாலும் ஒவ்வொரு மலை வங்கி வைக்கப்படும். சரியான முறையில் எங்களுடைய கல்வி எங்களுடைய எதிர்காலங்கள் நான் உங்களுடைய ஒன்றுமே கேட்கல. உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன டியூஷன்ல பிரச்சனை வந்தது, கட்டமைப்பை கொண்டு வந்தோம். எல்லா பேரையும் சரியான முறையில் கொண்டு எங்களுடைய எதிர ஊழியர்கள் அரசாங்கத்து ஊழியர்களும் ஆசிரியர்கள் நாம் கோபமாக இல்லை. நாம் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் சரியான முறையில் அமல்படுத்தப்பட்டது. பூஞ்சி பிரச்சனையை கேள்விப்பட்டு ஒவ்வொரு திட்டங்களும் சரியான ஏற்கனவே கொண்டு வரக்கூட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தது. ஆனால் சரியான முறை நடைமுறைப்படுத்தினோம். அதே போன்றும் இனிவரும் காலங்களில் இதை விட மேலதிகமாக நாங்கள் இந்த மாணவர்களுக்கு அதை செய்து தருவோம். எங்களுடைய வலைகளில் பணிப்பாளர் கூறியது போன்றும் நாங்கள் ஏற்கனவே திட்டத்தை முன்மொழிஞ்சி எங்களுடைய குறுக்கமணி துணையாளர்கள் இருக்கிற 12 பொது விளையாட்டு மைதானங்களை ஒரு மைதானத்தை 400 மீட்டர் விளையாட்டு அனுமதி செய்யறோம். எல்லாம் 100 மீட்டர் நீளமான ஒரு திணிப்பூரோட செய்யறோம். எந்த மாற்றமும் இல்லை. வருகின்ற மாதத்திலே தொடங்குகிறோம். இந்த எல்லா மாணவர்களும் குறுக்கமணி துணையாளர் மட்டுமில்லை எங்களுடைய பிரதேச சாலை ஒரு திட்டத்தை கொண்டு வர இது இந்த வெள்ளாவளி பிரதேசம் எங்களுடைய பட்டத்து தொகுதியில் அனைத்து மாணவர்கள் வந்து அதை பயிற்சியை கொண்டு வரணும் நான் கொண்டு வரோம். இது எந்த மாற்றமும் இல்லை. 2ஆம் கட்டமாக அது 11 கிராமத்தில் இருக்கிற 11 மைதானங்களையும் 200 மீட்டர் பக்கோட்டு உங்களுடைய அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும். இனிவரும் காலங்களில் இதே போன்ற சரியான முறையில் நாங்கள் உங்களோட கல்விக்காகவும் எங்களுடைய பிரதேச சபையால் எங்களுடைய உறுப்பினர் ஊடாகவும் நாங்கள் என்னென்ன தேவை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் விடைபெறும். அனைத்து மாணவர்களையும் தங்களது இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கல்வியை சேர்ந்த திருமதி டி தவித்திரன் அவர்களையும் துறைந்தாமலை மகாவித்தியாலயத்தை சேர்ந்த திருமதி தரணிகா அவர்களையும் குழுமன்படி சிவசக்தி மகாவித்தியாலயத்தை சேர்ந்த திருமதி எஸ் தெய்வநாயகம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு வரலாறு பாடத்திலே அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே எங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த ஒரு நல்ல நாளாக எங்களுக்கு மட்டுமில்லை, என்னோடு சேர்ந்து பயணிக்கிற பிரதேச உறுப்பினர்கள், கௌரவ உபதவிசாளர் மற்றும் ஏனைய எங்களுடைய மண்மேதன் நிதியை பற்றி பிரதேச சபைக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மறக்க முடியாத நாள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். எங்களுடைய இதுவரை காலமும் இந்த இலங்கையிலேயே இந்த பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இதுவரை காலமும் இலங்கையில் உள்ள முதலாவது ஒரு நிகழ்ச்சி, அதாவது எங்களுடைய பல்கலைக்கழகம் செல்ல உள்ள மாணவர்கள் மற்றும் அந்த பல்கலைக்கழகம் செல்வதற்காக பாரிய அளவு உறுதுணையாக இருந்த இரவுகால பாடுபட்ட ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் ஓயில் மாணவர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் செட்டிப்பாளைய இந்த பாடசாலையிலே கிட்டத்தட்ட 450 மாணவர்களுக்கு மேற்பட்டவர்களை இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிரதேச சபையின் முழு நிதி பங்களிப்போடு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலான முழு நிதி பங்களிப்போடு இவர்களை நாங்கள் இந்த முறை கௌரவிச்சிருக்கோம். அது வருகின்ற வருடம்
இவங்களுக்குரிய எங்களுடைய பிரதேச சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் பல்கலைக்கழகம் செல்லுகின்ற மாணவர்களுக்கு அனைவருக்கும் கிட்டத்தட்ட அவர்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபா 5 வருடங்களுக்கும் நாங்கள் அவருக்கு நிச்சயமாக போடுறதுக்காரிய அனைத்து வேலைப்பாடுகளும் முடிவடைந்துள்ளது. இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பிரதேச சபை என்னோட பயணிக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒன்றே இந்த மாணவர்களுக்கு ஒரு உங்களோட ஒரு வேண்டுகோள், பொருளாதார ரீதியில் உங்களுடைய அனைத்து சுமைகளையும் எங்களுடைய பிரதேச சபை நான் உட்பட அனைவரும் தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் சுமப்போம். உங்களுடைய வேலை நீங்கள் படிக்க வேண்டும். இந்த முறை எங்களுடைய மன்மித நெறி பற்றி பிரதேச சபைக்குள்ளே இல்லை இந்த பற்றுப்பு தொகுதிக்குள்ள ஒரு 100 மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றால் வருகின்ற வருடம் ஒரு 200 மாணவர்கள் எப்படியாவது இந்த பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும். உங்களுக்குரிய அனைத்து உதவிகளும் பொருளாதார ரீதியில் இருக்கிற அனைத்து உதவிகளும் எங்களால் தரப்படும். என்னவென்றால் எங்களுடைய மன்மித நெறி பற்றி பிரதேச சபையில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் எங்களுடைய ஒவ்வொரு நிறுவன தலைமைப்படத்தை கைப்பற்றணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு பிரதேச சேவை செயலகம் பண்ணால் அதில் என்னுடைய பிரதேச சபைக்கு கீழே இருக்கின்ற எங்களோட மாணவர்கள் அதை கைப்பற்ற வேண்டுமென்றதான் என்னுடைய ஆசையும் அவாவும். எங்களுடைய அனைத்து நிறுவனங்களையும் தலைமைப்படுத்த எங்களுடைய மாணவர்கள் கைப்பற்றுவார்ன்றதுக்காக அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு இனி வரும் காலங்கள்லையும் இதை விட பெரிய அளவில் நாங்கள் அதை செய்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆறுமுக மதியழகன், ஆசிரியர் ஆலோசகராக இருக்க பற்றுப்பு கல்வி நிலையத்தில் அண்மையில் வெளியான GCOL பரீட்சையில் எங்களோட கல்வி வலயம் அதீத அடைவு மட்டத்தை அடைஞ்சிருக்கிறது. இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் மாணவர்களுடைய திறமை, ஆசிரியருடைய அர்ப்பணிப்பு, ஆண்மை பொருந்திய அதிபருடைய செயற்பாடுகள், அதை தாண்டி வலய கல்விப்பணிப்பாளரின் அதீத முயற்சி, அதுலேயும் எங்களோட வலயத்தில் எங்களோட ஆசிரியர் ஆலோசகர்கள், பிரதி கல்வி பணிப்பாளர்கள் இவர்களை அடிக்கடி வலய கல்வி பணிப்பாளர் பாடசாலைகளுக்கு அனுப்பி வைத்து இந்த மாணவர்களுடைய கல்வியில் ஒரு மேம்பாட்டை உயர்த்துவதற்காக கடும் முயற்சியில் இந்த வலயம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஓயலில் மட்டுமில்லை, எதிர்காலத்தில் இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் மட்டுமில்லை, பரீட்சையிலும் கூடுதலான அடைவு மட்டத்தை பெறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். இதால் பின்தங்கிய மாணவர்கள், இன்று பின்தங்கிய பிரதேசத்தில் காணப்படுற மாணவர்கள் அதீத அடைவு மட்டத்தை அடைவதற்கு எங்களுடைய ஆசிரியர் குழாம் முயற்சியும் அர்ப்பணிப்பும் மிகவும் முக்கியமான என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஓகே, காணொலியை வந்து தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காணொலி பதிவு செய்த யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஷோத், அதாவது நம்மளோட நண்பர் வந்து கிஷோத்தன் பதிவு செய்தவர். இது எங்கே நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் செட்டிப்பாளையம் ஸ்கூலில் தான் வந்து இந்த கௌரவிப்பு நிகழ்வு வந்து நடந்தது. ஸோ அப்போ மட்டக்களப்பில் இருக்கிற நிறைய இடங்களில் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல அந்த கௌரவிப்பு நிகழ்வு வந்து நடந்திருந்தது. ஸோ அப்போ அங்கே இருக்கிற அந்த தவிசாளர் அண்ணா, அதாவது வினோ ராஜன் சொல்லி அவர் வீடியோ நம்ம நிறைய போட்டிருப்போம். ஸோ அப்போ அவர் தான் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தவர், தம்பி இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்வு செய்யப்போகிறோம், ஸோ நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. உண்மையிலே ஸோ இங்கே நிற்கிறதால நிறைய விஷயங்கள் வந்து அங்கே கலந்து கொள்ள இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ நான் வரையிலான்னு சொல்லிக்கல வந்து அப்போ சரி, அப்போ உங்களோட சார்பாக யாராச்சும் மந்தாச்சேரின்னு சொல்லி நான் வந்து கிஷோத்தை வந்து போய் சொன்னேன். ஸோ அதை தாண்டி வந்து இந்த வீடியோ வந்து இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடணும். ஸோ இது மூலம் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு இதை பார்த்துட்டு வந்து அடுத்தடுத்த வருஷம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆர்வமாக இருக்குது. இப்போ நான் கூட என்ன கூட பார்த்தீங்கன்னா ஓஎல் பாஸ் பண்ணதால் வந்து அப்பா வெளிநாட்டில் இருந்துன்னு சொல்லி அந்த ஏதோ ஒரு கம்பெனியாக எனக்கு மறந்து போயிடுது, சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு கம்பெனியால் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட காசு தந்தவங்க. ஸோ அந்த டைமில் வந்து 30,000 40,000 காசு வந்தவங்க. ஸோ அப்போ அது உண்மையிலே வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அப்போ இந்த காணொலியை பார்க்குற நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த நிகழ்வு ஊக்கமாக இருக்குன்றதுக்காக தான், ஸோ அப்போ நம்மளும் படித்த ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்கன்றதுக்காக தான் இந்த காணொலி வந்து பதிவு செய்து நாங்கள் போடுறாங்க. ஸோ இப்போ இங்கே நின்றுட்டு உடனடியாக வழிக்கூட்டு போயிட்டு வரையலாம், கிட்டத்தட்ட 350-400 கிலோமீட்டர். ஸோ போயிட்டு வரையலான்றதுக்காக வந்து கிஷோத்தை அந்த இடத்துக்கு போய் வந்து அந்த வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் நான் வந்து. ஸோ இப்போ வீடியோ பார்த்த நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றது வந்து மறக்காமல் உங்களோட கருத்தை தெரியுங்க. முக்கியமாக வந்து காணொலியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து மற்ற பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு ஆர்வம் வரும். ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் இந்த காணொலி எடுக்கப்பட்டது. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.